வணக்கங்க. எல்லார் மனசுலையும் ஓடுற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் தப்பு பண்ணி கூட நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. ஆனால் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் இருக்குது. ஏன் இந்த கடவுள் நமக்கு கருணை புரிய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேதனைப்படுறீங்க. ஆமாவா இல்லையா? அது நம்மளுடைய நேச்சருங்க. அது நம்மளுடைய நேச்சர். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. பிறவியிலேயே வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம மாற்ற முடியாது. அதை இந்த சமுதாய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களை தாக்குற சக்திகள் தீமை செய், அட்டூழியம் பண்ணு அப்படின்னு உங்களை சுற்றி ஏதாவது ஒரு நேச்சர் அந்த மாதிரி உருவாச்சுன்னா கூட நீங்கள் அதிலிருந்து துளி கூட வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன புராண கதை சொல்கிறேன். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்னா நான் செய்த பாக்கியன்னு நான் நம்புகிறேன். ரத்னகிரின்னு ஒரு மன்னர் இருந்தார். ரத்னாகரன் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் வாழ்க்கையில் என்னாச்சு, கொஞ்சம் ஏழ்மை வந்துச்சு. தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய போதிய வருமானம் இல்லாதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, அடுத்தவங்களோட பொருளை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டார். வழி வழிப்போக்கங்க யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருளெல்லாம் திருடி அதை தன் குடும்பத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொடுக்க ஆசைப்பட்டார். அப்படி இவர் ஒவ்வொரு நாளும் திருடி பொன் பொருளை கொண்டு வந்து குடும்பத்துக்கு கொடுத்து தன்னுடைய குடும்பத்தை வசதி வாய்ப்பை பெருக்கினார். ஒரு நாள் இதே மாதிரி கொள்ளையடிக்க போகும்போது நாரதர் வரார். நாரதர்கிட்டையும் இதே மாதிரி தான் திருடணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் உன்கிட்ட இருக்கிற பொன் பொருளெல்லாம் எடு அப்படின்னு மிரட்டுறார். உடனே நாரதர் கேட்குறாரு, இது எவ்வளோ பெரிய பாவச் செயல், அடுத்தவங்க பொருளை திருடுறியே, இது பாவம் இல்லையா, தவறு இல்லையா, இந்த பாவம் எவ்வளோ உன்னைய தாக்குன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த ரத்னாகரன் சொல்கிறாரு, இது என்ன பாவம், நான் என் குடும்பத்தை காப்பாற்ற தானே நான் இந்த செயல்பாடு செய்கிறேன், இது பாவத்தில் போகாது அப்படின்னு சொல்கிறார். உடனே நாரதர் சொல்கிறாரு, சரி அப்படியா, நேராக உன் குடும்பத்தார்கிட்ட போய் சொல்லு, நான் செய்கிற பாவச் செயலில் உங்களுக்கும் பங்கு இருக்குதானேன்னு போய் கேட்டுவான்னு சொல்கிறார். இதோ உடனே போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு போகிறார். உடனே மனைவிக்கிட்டேயும் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு இங்கே வாங்க, நான் செய்கிற பாவத்துலேயும் உங்களுக்கும் பங்கு இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மனைவி சொல்கிற, அது எப்படி பங்காகும், நீங்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பிள்ளைகள் சொல்கிறது, ஆமாப்பா இதெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது, நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு. உடனே ரத்னாகரன் நினைக்கிறாரு, இந்த பாவமே நான் உங்களுக்காக தானே செஞ்சேன், அப்போ நீங்களே இதில் பங்கெடுக்காத போது நான் எதுக்கு இந்த பாவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நாரதர்கிட்ட வராரு. நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, என் குடும்பத்துக்காக நினச்சி நான் செஞ்சது, என் குடும்பத்தாரே இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க, இப்போ கடவுள் என்னை மன்னிக்க மாட்டாரான்னு கேட்டவனையும் நாரதர் சொல்கிறாரு, ஒரு வழி இருக்குது, நீ ராமா ராமா ராமான்னு சொல்லு, உனக்கு ராமர் உறுதுணை புரிவார் அப்படிங்கிற. ஆனால் இவர் செஞ்சது பெரிய பாவன்றதுனால ராமரும் உடனே வரலை, பாவத்தை மன்னிக்கலை. அப்போ நாரதர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் மரா 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 மரான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறார். இவரும் உட்காந்து அந்த பாவத்துக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னு மரா 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 மரான்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவரை சுற்றி பல ஆண்டுகள் ஆனதால் புற்று வளர்ந்துருது. அந்த புற்று பேர் என்னென்னா வால்மீகம்னு புற்று. அதனால தான் அவரை வால்மீகின்னு சொல்லி எல்லாரும், ரத்னாகரனை வால்மீகின்னு சொல்லி எல்லாரும் அழைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த பாவத்தை இறைவன் இத்தனை நாள் நீ செஞ்ச தவத்தாலேயும் கருணையாலேயும் உனக்கு இந்த பாவத்தை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை கழிச்சிடுறாரு. அவருக்கு விமோச்சனம் கிடைக்கிது. அவரே பல காலம் கழித்து ராமாயணம் எழுதுகிறார். வால்மீகி எழுதுகிற ராமாயணம்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் ராமாயணம் வால்மீகி எழுதுனா ராமாயணம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன சொல்ல வர அப்படின்னா, நாம் செய்கிற பாவத்துக்கு நாம் தான் பொறுப்பு. 1000 காரணம் இருக்கலாம், அப்பாக்காக அம்மாக்காக என்ன காரணம் இருந்தாலும் தப்பு தப்பு தான். நீங்கள் ஒருத்தரை ஏமாற்றி துரோகம் பண்ணி அவங்கள வஞ்சனை பண்ணி ஒரு காரியம் பண்ணி நீங்கள் அதில் லாபம் சம்பாரிச்சிங்கன்னா, சந்தோஷம் அடைஞ்சிங்கன்னா அது பாவம்தான். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் கடவுள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட தான் மன்றாடணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் இதிலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்.
எவ்வளவோ துன்பம் வரும், எவ்வளோ துயரம் வரும். நாம் அந்த வால்மீகியே கொள்ளைக்காரனுக்கே கடவுள் வந்து கருணை புரிஞ்சார். ஏன்னா தவறை உணர்ந்துட்டு பாவத்தை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்த பிறகு கடவுள் மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இப்போ வரைக்கும் ஏதாவது பாவம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவத்தை இதோடு நிறுத்திட்டு இனி பாவம் செய்யக்கூடாது, கடவுளோட கருணை வேணும்னு நீங்கள் நினைங்க. உங்களோட பாவம் அந்த நிமிஷத்துலேருந்து குறைக்கப்படும். ஆனால் பாவம் செஞ்சதுக்கான தண்டனை கண்டிப்பாக நீங்கள் ஏற்று தான் ஆகணும் இல்லையா? பரீட்சை எழுதுனா ரிசல்ட் உண்டு இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தவறான பரீட்சை எழுதிட்டீங்க, அதுக்கான ரிசல்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கணும். சரிங்களா? பாவம் இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது. நமக்கு சந்தோஷம் அளிக்குதுன்றதுக்காக பாவத்தை செஞ்சோன்னா துக்கத்தையும் நாம் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வரேன். நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை பாவம் செய்ய வைக்கிது. ஆனால் அந்த பாவம் செய்ய வைக்காமல் இருக்கணுன்றது கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்கள் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாதுன்றது நான் உங்களை ஒரு தங்கையாக, ஒரு சகோதரியாக, ஒரு அம்மாவாக உங்களை கேட்டுக்கிறேன். உடலுக்கும் துரோகம் பண்ணாதீங்க, உள்ளத்துக்கும் துரோகம் பண்ணாதீங்க, அடுத்தவங்களுக்கும் துரோகம் பண்ணாதீங்க. என்ன கர்மாவில் இந்த கர்மா வாழ்கிறோமோ இந்த கர்மா இதோடு முடிஞ்சிட்டு இறைவன்கிட்ட நாம் ஏஞ்சலாக போய் அடையணும், ஒரு அற்புத நட்சத்திரமாக போய் அடையணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. இறைவனோட கருணை எப்போவுமே உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் அவரை நினைக்கும் போது தான் அது கிடைக்கும். கிருஷ்ணர் வந்து தர்மர் நினைக்கும் போது தான் வந்தார், வந்து காப்பாற்றினார். பாஞ்சாலி வந்து நினைக்கும் போது தான் ஆடையை கொடுத்து காப்பாற்றினார். கடவுளை நினைக்காம கடவுள் வந்து காப்பாற்றுவார்ன்றது சாத்தியமில்லை. குழந்தையே அழுதாதான் அதுக்கு பசிக்குதுன்னு அம்மாவுக்கு தெரியும் போது நீங்கள் அழுதாதான் கடவுளுக்கு தெரியும். அவர்கிட்ட மன்றாடினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களால் மனம் மாற இந்த வீடியோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றிங்க, நன்றி.